ஹார்முஸ் ஈரான் கட்டுப்பாட்டுல இருந்தா ஈரான் பேச்சை கேட்டு ஈரான் சொல்ற வழியால தான் அந்த எந்த கப்பலும் அந்த வழியால போகணும். ஈரான் எந்த கப்பலும் இந்த வழியால போகக்கூடாதுன்னு சொல்லிச்சுண்டா எந்த கப்பலும் அந்த வழியால போகக்கூடாதுங்கிறதா ஈரான் கருத்து. இப்ப சிங்கப்பூர் கொடியோட தாய்வான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் ஈராக்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழியால ஈரான் ஒருங்கிணைப்பு இல்லாம அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்படி அந்த கப்பல் போயிட்டு இருக்கக்குள்ள அந்த கப்பலுக்கு ஒரு தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலை ஈரான் தான் செஞ்சாங்கங்கிறது அமெரிக்கா சொன்னாலும் ஈரான் ஒபிஷியலா நாங்க தான் இந்த கப்பலுக்கு தாக்கினவங்கிறத அறிவிக்கல. இதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா இந்த தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தின ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்களுக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கு பக்கத்துல இருந்த அந்த ஏவுகணை தளங்களுக்கு அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா தாக்குதலை நடத்துறாங்க. இப்ப அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதலுக்கு பதிலடியா ஈரான் என்ன செய்யறாங்கன்னா இந்த பஹ்ரைன்லயும் குவைத்லயும் இருக்கிற அமெரிக்கோட இந்த ராணுவ தளங்களுக்கு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்துறாங்க. இது மட்டும் முதல் தடவை, இதுக்கு முதலும் ஈரான் அமெரிக்காட இந்த தளங்களுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. இருந்தாலும் இப்ப நடந்த இந்த தாக்குதலால பெரிய சேதங்களும் எந்த விதமான உயிரிழப்புகளும் அங்க நடக்கல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்றாரு, அந்த ஒரு அவங்க இந்த ஈரான் கேட்டுக்கொண்டதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை தோஹாவுல நடக்க போறதா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. இதுக்குத்தான் ஈரான் ரிப்ளை பண்ணி நாங்க இந்த தோஹாவுல இந்த பேச்சுவார்த்தையையும் இந்த வாரம் நடத்த போறல, அதுக்கு இன்னமும் பிளான் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணலன்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர நாங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே தயாரா இல்லைங்கிறது சம்பந்தமா சொல்லல. இப்ப என்னதான் இந்த ரெண்டு தரப்புகளும் தாக்குதலை பரிமாறிக்கிட்டாலும் பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு மூலையில ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணதுக்கு பிறகு 60 நாள்ல முக்கியமான விடயங்கள் தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையை எப்ப ஆரம்பிக்கிறதுங்கிறதுலயே இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதா இருந்தா லெபனான்ல என்ன நடக்கணும், போர் நிறுத்தம் அப்படியே இருக்கணும். அப்படி போர் நிறுத்தம் இருந்தா மட்டும்தான் ஈரான் அந்த 60 நாளுக்கான பேச்சுவார்த்தை சம்பந்தமான அது சம்பந்தமாவே பேசுவாங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். ஆனா லெபனான்ல போர் நிறுத்தம் நடக்கணும்னா ஹெஸ்புல்லா ஆயுதங்களை இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சிட்டு சரணடையணுமான்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹெஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்கிறது நடக்காத ஒரு விஷயம். சோ லெபனான்ல போர் நிறுத்தம் நடக்குமாங்கிறது கேள்விக்குறி. லெபனான்ல போர் நிறுத்தம் வராம ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில உட்காருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாத்தையுமே நாம மொத்தமா சொல்லி வச்சு அப்படி பார்க்கக்குள்ள பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலா தான் இது இருக்கு. என்னதான் நடக்கும்ங்கிறத பொறுத்திருந்து நாம பார்க்கணுமே ஒழிய இப்ப நடக்கிற எந்த விதமான விடயங்களையும் வச்சு நாம ஒரு அனுமானத்துக்கு வர இயலாதுங்கிறத சொல்லிட்டு இது தொடர்பான அப்டேட் செய்திகள் கிடைக்கக்குள்ள அதை நான் உடனுக்குடன் வழங்குவதுங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி. அதோட இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி